நான் நல்லா நடிப்புங்க, ஆனால் என்னுடைய திறமை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆசையை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு பெஸ்ட் கேமராமேன் ஆகணும்னு ஆசைங்க. எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசைங்க. போன வாரம் நியூஸ் பேப்பரில் ஒரு கதை வந்ததுங்க, அது நான் எழுதுனது தான். ஆனால் அந்த கதை உங்களுக்கான நல்ல டீம் செட் ஆகலையா? உங்கள் திறமைக்கான சரியான மேடை. உங்களுக்குள்ளேயே சங்கீதம் பாடும் ஒன்றாக தொலைந்த வரவுதான், என்னாலும் இன்பம் வரவுதான். இது காதல். ஏமாத்திட்டு இருக்கியா? ஒவ்வொருவரும் மாக எடுத்து கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கியா? உன்னை நம்பி தானே வாங்கிட்டு இருந்தேன். தம்பி அனைவருக்கும் நன்றிவா. கை பத்தியா ரசிச்ச அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. சுப்பிரமணி நல்லா இருக்கா? அனசி ராஜமதி நல்லா இருக்கா? மணமக்களை வாசி பாதியா பாருன்னா அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. Very super. It's nice. நல்ல ஜோரா இருக்கு. புலி தேவன் பிறந்த மண்ண பொட்டு வச்சு வராண்டா. மலைபோடி நீ என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க. சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான். உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா. நீயும் நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் உணரா. வெல்கம் டு எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டாயால இருக்க பயங்கரமான ஒரு ஆர்ட் மியூசியம்ல தான் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோ மெனி மெம்பர்ஸ். இந்த ஆர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ரியலாவே இந்த தம்பி வந்து அந்த மீனுக்கு வாயக்குள்ள போற மாதிரி இருக்கு பாருங்க. இது ரியலாவே ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஆர்ட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஆர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் ரசிக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வா ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு விஷயத்திலயும் என்னன்னா இது ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நினைவுபடுத்துற வகையில நல்லா இருக்கு. செம சூப்பராகவும் இருக்கு. அதனால எதனால இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பர்சன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மனுஷன். அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது உள்ள பாத்தீங்கன்னா ஃபேவரா நின்றுட்டு இருக்காரு. வாவ், இது வெளியிருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு படை வீரர் நிற்கிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்ல செம அமேசிங்கா இருக்கு. தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா நீங்க பட்டாயா வந்தா இந்த இடத்துக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்ரிப்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்ல இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சூப்பராகவும் இருக்கு இடம்லாம். இன்னைக்கு நிறைய பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது உள்ள வரதுக்கு ஜஸ்ட் 700 பாத் கேக்குறாங்க. அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபுல் அமேசிங்கா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.
இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்னுடைய கழனிக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேருந்து ஒரு ஆந்தையுடைய முட்டை கீழே விழுந்துட்டு இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு உயிரோடு தான் இருக்குது. பார்த்தா தெரியுதுங்க உங்களுக்கு. இப்போ அந்த முட்டையை எடுத்து நான் பத்திரமா மேலே வைக்கலான்னு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான் நானும் போயிட்டுருக்கேன். அதுக்கு நல்லபடியாக முடியணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப சின்ன முட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தை கத்திட்டே இருக்கு குஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். ஜெயம் செய்திகளுக்காக அரக்கோணம் நிருபர் ஹரிஷ்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அரக்கோணத்திலிருந்து நான் சோளிங்கர் ரூட்டா ஒரு 4 மணிக்கு கிளம்பி வந்தேன். அந்த விடைக்காலை வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழாயாண்டையும் ஒரு கிணத்தாண்டையும் சரி, ஒரு குழாயாண்டையும் ஒரு போர் ஆண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 குடத்தை வச்சுட்டு போது மக்கள் அனைவரும் காத்துக்கிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது இந்த பலன் எதுக்காக, இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்காக. இன்னைக்கு தண்ணி வந்து ஏன் இப்படி ஆக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 320 கம்பெனிகள் இருக்குது, வாட்டர் கம்பெனிங்க. அக்வாஃபினா, அக்வாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இத்தனை கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குது நம்ம கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு அது சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணம், இது அப்ரூவல் கொடுத்ததால ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் இருக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி எடுத்து உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க. அப்புறமா அங்கே எங்கே டேங்குக்கு ரொம்பது குழாய்க்கு வர்றது. இன்னைக்கு கூரை வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இந்த நாளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குழாயை தேடி போய் பிடிச்சவங்க தான் அதிகம். எது ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கோ இல்லை ஒரு அன்னாட தேவைக்கு, ஒரு அத்தியாவசியத்துக்கே தேவையான ஒரு தண்ணி இல்லாமல் நிறைய குளியும் போது கொட்டும் ஊருக்குள்ள நிமிந்தே தான் நடக்கணும் கவலை இல்லை. நல்ல ஒரு வார்த்தை. நம்ம குமார் சார் கேட்க பார்த்தோம். இன்னொரு காலர் வெயிட் பண்ணுறாரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 சார் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்காரு, பட் பேச மாட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, பட் கால் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துட்டு மியூசிக்கல் ஆப்பு, நம்ம டிக்டாக் ஆப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். பட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சமூக வலைத்தளத்தில் நிறைய மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு புரட்சியே நடக்குது. இன்னைக்கு கரெக்டா ஒரு லைவ் உன்னை கெடுக்கிற நீ எந்த மாடலேஷன்ல கேட்டாலும் நீ தான் எனக்கு எடுக்கிற. தூக்கி வளர்த்த மாமனை ஏத்து பேசுறியா? உங்க அம்மா சாகுறப்போ நீ ஊர்லயே இல்ல. உங்க அப்பா சாகுறப்போ ஃபுல்லா கோஸ்ட் ரோட்ல படுத்திருந்த. நீ பேசு, நீ என்ன பேசலாம், என்கிட்ட கவுண்டர் இருக்குது. படையப்பா, போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. ஒண்ணு இல்ல, சும்மா பேசிக்கிட்டு. அப்ப நீங்க முன்னால பார்க்கலாம், பின்னால போங்க. ஹாய் கௌதம். உள்ள கூப்பிட மாட்டியா? என்ன பத்தி கவி எழுத கண்ணதாசன் இல்லையே, எனக்காக குரல் கொடுக்க சந்திரபாபு இல்லையே. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது நான் உங்கள் ஹரிஷ்குமார். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது நான் உங்கள் நிவேதா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா மாநிலத்தில் ஹலோ, நிறுத்துங்க. நியூஸ்னா இப்படி தான் இருக்கணுமா? ஆமா, வேற எப்படி இருக்கணும்? உங்கள் கவனத்திற்கு செப்டம்பர் 1 முதல் நமது MPTVயில் காணத் தவறாதீர்கள். அவ்வளவுதான் சார். நீங்க ஏன் ஹீரோவா பண்ணக்கூடாது? ஆரம்பத்துல வில்லனா பண்ணிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோவாயிரம் சார். சார் நீங்க ஹீரோ சார். ஸ்ட்ரைட்டா? ஆமா சார்.
சாவடி. நாளைக்கு வெளியேறாரு பெரிய கை ப்ரோ. தெரிஞ்சு பட்ட எடுக்க கிளம்பி வர்ற வண்டா உன்னை தொங்க விட்டு தோலை உரிப்ப சொல்லி வச்ச வந்தா பாப்பி. இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனாலதான் இவர் ட்ரை பண்ணாரு. ஆமா சார், நான் முட்டாளு.